அனைவருக்கும் வணக்கம். நடைமுறையில பொம்பளை பிள்ளைங்க அப்படின்னா அப்பா மேலதான் பாசமா இருப்பாங்க. எதனால அப்பா கூட பேசுவாங்க. ஆம்பளை பையங்க அம்மா கிட்டதான் ரொம்ப அட்டாச்சா இருப்பாங்க. அப்பா கிட்ட ஏதாவது ஒண்ணு வேணும்னா கூட அம்மா மூலியமா தான் சொல்லி அனுப்புவாங்க. ஆனா பாருங்க, சித்திரைக்கு முதல் நாள் என்னோட கணவரோட நண்பரும் அவங்களுடைய மனைவி பையன் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. பொண்ணு காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கா. அவளை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நேர நீங்க அங்கிள் வீட்டுக்கு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவளுமே வந்தாங்க. வந்த உடனே பாத்தீங்கன்னா பிரஷ் பண்ணா, பேக் எல்லாம் வச்சுட்டு பிரஷ் பண்ணிட்டு ஒரு காஃபி மட்டும் குடிச்சா. குடிச்சோடனே அப்பா இங்க வாங்கப்பா அப்படின்னு அவங்க அப்பாவை கூப்பிட்டு பாத்தீங்கன்னா உட்கார வச்சு அவ்வளவு சுவாரஸ்யமா முதல் நாள் அவள் வர்றப்ப அந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அதை அவ்வளவு அப்படி அவங்க அப்பா கிட்ட ஒண்ணு விடாம அப்படி புள்ளி விவரங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப பரவாயில்லையே, எதுவும் ஒண்ணு விட மாட்டா போல இருக்கு, எதனால அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுவா போல இருக்கே, பரவாயில்ல நல்ல பழக்கமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்பதான் எங்க கணவரோட நண்பர் ஒய்ஃப் கிட்டதான் சொன்னோம், பரவாயில்லையே பொம்பளை பிள்ளை உங்க பொண்ணு எதுனாலும் அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுவா போல இருக்கே அப்படின்னு கேக்குறப்ப, ஏங்க இது மட்டும் இல்லைங்க, அவ எதுனாலும் தும்முனா கூட அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுவா. இன்னும் சொல்றேன் பாருங்களே, அவ காலேஜ் போய் சேர்ந்த உடனே ஒரு பையன் ப்ரொபோஸ் பண்ணதை கூட அவங்க அப்பா கிட்ட தான் சொல்லிடுவா. அப்படி எதுனாலும் அவ அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே, பரவாயில்லையே இப்படி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப பையன் இப்படிங்க உங்ககிட்ட ரொம்ப அட்டாச்சா இருப்பாள் அப்படின்னா, பையனும் இருப்பாங்க, ஏமலையும் பாசமா இருப்பான், ஆனா என்னை விட அவங்க அப்பா கிட்டதான் அவனும் பாசமா இருப்பான் அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படிங்க பொம்பளை பிள்ளைன்னா அப்பா கிட்ட பாசமா இருக்க, ஓகே அது சரி, பையனும் எப்படி அப்படிங்கிறப்பதான் அவங்க சொன்னாங்க, இல்லங்க அவருக்கு எதுனாலுமே பிள்ளைங்க அவர்கிட்ட மறைக்க கூடாது, ஏன்னா அவருடைய உலகமே பிள்ளைங்க தான். அதனால அந்த ரெண்டு பிள்ளைகளுமே எதுனாலும் அவங்க பையன் ஸ்கூல்ல நடக்கிறதாகட்டும், பொண்ணு காலேஜ்ல நடக்கிறதாகட்டும், தினமும் அன்னைக்கு காலையில இருந்து அவங்க அப்பா கூட போன்ல பேசுற வரைக்கும் என்ன நடந்ததோ அது அத்தனையும் ஒண்ணு விடாம வரிசையை ஒப்பிச்சாதான் அவங்களுக்கு நிம்மதியா இருக்கும், அதை கேட்டாதான் இவருக்கும் நிம்மதியா இருக்கும். அப்படிதாங்க பிள்ளைங்க ரெண்டு பேருமே இருப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே, சரி உங்ககிட்ட எல்லாம் அந்த மாதிரி பகிர்ந்துக்கிற மாட்டாங்களா அப்படின்னு சொல்றப்போ, இல்லைங்க எப்பவாவது சிலதுதான் என்கிட்ட டைரக்டா சொல்லுவாங்க, இல்லைன்னா எங்க வீட்டுக்கார்ட்ட தான் சொல்றாங்க இல்லையா, அவர் எதனாலும் என்கிட்ட சொல்லிடுவாரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த அண்ணா இதுக்கும் வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறாருங்க. இங்க அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் முடியாதவங்க, அது இல்லாம விவசாயத்தையும் சேர்ந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுனால அவங்க கூட்டு குடும்பமா இவங்க இங்கேயே தான் இருக்கிறாங்க, ரெண்டு பிள்ளைங்களையும் வச்சுக்கிட்டு. அந்த அண்ணா மட்டும் வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருந்து பாருங்க, பிள்ளைங்க அவங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் ஒண்ணு விடாம ரெண்டு பிள்ளைங்களும் சொல்லிடும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே சந்தோஷமா இருந்ததுங்க. எப்படிங்க இப்படி ரெண்டு பிள்ளைங்களுமே இந்த மாதிரி அப்பா பிள்ளைங்களா வந்துச்சு அப்படின்னு கேட்கிறப்ப, அது ஒண்ணு இல்லைங்க அப்படின்ட்டு எங்க கணவரோட நண்பரோட அந்த அண்ணாவோட ஒய்ஃப் சொன்னாங்க, ஒண்ணும் இல்லைங்க, சின்ன குழந்தையில இருந்தே நான் பிள்ளைங்களுக்கு மந்திரம் சொல்லி வளர்த்தனோ இல்லையோ, நான் என்ன சொல்லி வளர்த்தேன் அப்படின்னா, தினமும் என் கூட படுக்க வச்சுக்கிட்டு அப்படியே தட்டி கொடுத்துட்டே சொல்லுவேன், அப்பா பாருப்பா நம்மளுக்காக உங்களுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்படுறாரு, நம்மளை குடும்பத்தை விட்டு உங்களையெல்லாம் விட்டு பாட்டி தாத்தாவை விட்டுட்டு அவர் பிறந்து வாழ்ந்த ஊரை விட்டு அவருடைய நண்பர்களை எல்லாம் விட்டுட்டு போய் அவ்வளவு தூரம் அவரா அங்க வேலை பார்த்து நம்ம சம்பாதிக்கிறதுக்கு எதுக்கு அப்படின்னா உங்களுடைய எதிர்காலத்துக்காக தான் அப்பா இவ்வளவு சிரமப்படுறாருன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் சொல்லி 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 நான் வளர்த்ததுடைய பலன் இருங்க. அதனால அவருக்கு அந்த பிள்ளைங்க தான் உலகம். அதனால அப்படி இருக்கிறதுனால என்னோட கணவர் என்கிட்ட அதை ஒண்ணு பதிவு பண்ணுவாரு, பிள்ளைங்களுக்கு எப்ப பெற்றோர்களுடைய நினைப்பு இருக்கிற வரைக்கும், அப்படி இருக்கிற பெற்றோர்கள் நினைவாகவே இருக்கிற பிள்ளைங்க ஒரு நாளும் திசை மாற மாட்டாங்க, அதாவது தடம் மாற மாட்டாங்க, நல்ல பிள்ளைங்களாவே நம்ம பிள்ளைங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அதுல ஒரு பெருமிதங்க. அதனாலதான் அந்த ரெண்டு பிள்ளைங்களுமே அவ்வளவு அட்டாச்சா என் கணவர் மேல இருக்கும் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், சரிங்க இவ்வளவு தூரம் இருக்கிறாங்களே, சரி உங்களுக்கு ஒரு மாதிரியா வருத்தமா இருக்காதா, நம்ம மேல ஒரு தாய் மேல பிள்ளைங்க இவ்வளவு அட்டாச்சா இல்ல, நம்ம கிட்ட அவ்வளவு அன்னோனியமா இல்லையே, அப்படி நெருக்கமா இல்லையேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வருத்தமா இல்லையா, ஃபீல் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறப்பதான் சொல்லுவாங்க, இல்லைங்க எதுக்கு ஃபீல் பண்ணணும், ஏன்னா தாய் பாசங்கிறது இயல்பா இருக்கும் பிள்ளைங்க கிட்ட, அதை இன்னைக்குமே இல்லைன்னு ஆகாது. அதனால அவருக்கு உலகம் பிள்ளைங்க, எனக்கு உலகம் அவரு, அதனால எங்களுக்குள்ள அந்த ஒரு கருத்து வேறுபாடு எல்லாம் கிடையாது, எங்கிட்ட எங்க பிள்ளைங்க நல்லா இருந்தா சரிதான், ஏன்னா எப்படினாலும் அந்த தகவல் எனக்கும் வந்துரும். அதே மாதிரி என்னுடைய என்ன பத்தின ஒரு மதிப்பை பிள்ளைங்க கிட்ட அவர் கரெக்டா எந்த நேரத்துல எப்படி சொல்லணுமோ அதை சொல்லிடுவாரு. அதனால எனக்கு அந்த வருத்தம் எல்லாம் கிடையாதுங்க. அவங்க கிட்ட மட்டும் இல்ல, பாட்டி தாத்தா மேலேயும் எங்க பிள்ளைங்க அவ்வளவு
பாசமா இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. குடும்பம்னா இப்படிதாங்க இருக்கணும். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட நடந்த விதத்தை பாக்குறப்ப ஒவ்வொரு பொம்பளை பிள்ளையும் அவங்க 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 அப்பா கிட்ட இப்படி இருந்துட்டாங்க அப்படின்னா இந்த சமூகத்துல எந்த பிரச்சனையும் வராதுங்க. நன்றி, வணக்கம். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்.